ஓசூரில் கனமழை காரணமாக நகராட்சி நிர்வாகம் எடுத்த முடிவுகள். ஓசூர் மாநகராட்சியில் 36 இலட்சம் ரூபாய் செலவில் அடைப்பு எடுக்கும் இயந்திரம் சோதனை ஓட்டத்தை பார்வையிட்ட கமிஷனர் எச்.எஸ். ஸ்ரீகாந்த். ஓசூர் மாநகராட்சியில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் மூலம் குடியிருப்பு பகுதிகள் கட்டப்பட்டு சாலைகள் மாநகராட்சி வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதிகளில் பாதாள சாக்கடை அமைக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது மேற்படி பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள குழாய்களில் அடிக்கடி அடைப்புகள் ஏற்படும் காரணத்தால் அப்பகுதி பொதுமக்கள் சிரமத்திற்குள்ளாகின்றனர். அப்பகுதி பொதுமக்களின் சிரமத்தை குறைக்கும் பொருட்டும் மாநகராட்சி சில பகுதிகளில் குழாய்கள் மூலம் கடத்தும் இடங்களில் ஏற்படும் அடைப்புகளை சரி செய்யும் பொருட்டும் 15வது நிதிக்குழு மானியம் டாய் கிராண்ட் 2022 முதல் 23 வரை கீழ் 36 இலட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஜெட் ரோடங் லாரியில் பொருத்தப்பட்ட அடைப்பு எடுக்கும் இயந்திரம் ஓசூர் மாநகராட்சியால் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இன்று மேயர் சத்யா அவர்கள் தலைமையிலும் மாநகராட்சி ஆணையாளர் எச்.எஸ். ஸ்ரீகாந்த் அவர்கள் முன்னிலையிலும் ஓசூர் மாநகராட்சி பழைய கட்டிடம் அருகில் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பொறியாளர் முற்றுப்புள்ளி சே. ராஜாராம், மாநகர நல அலுவலர் பிரபாகரன் ஆகியோர் உடன் இருந்தனர்.